தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய இதை பார்க்கும்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அதில் வாட்டாத்தி கோட்டை போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணி என்பவரை தேடி வந்தனர். அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கோவையிலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக பேரூர் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவையை சேர்ந்த 7 வயது சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பொதுமக்கள் புகார் அளித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் செல்வகுமாரை பிடித்து பேரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக யாருமே இல்லாதது என்பது இல்லை என்ற ஆத்திரத்தில் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செல்வகுமாரை தற்போது போலீசார் பிடித்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இதே போல நேற்று கிருஷ்ணகிரி அருகே 12 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக 7 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அந்த 7 பேருமே அந்த தனியார் பள்ளியுடைய முதல்வர் சதீஷ்குமார், ஜெனிபர், தாளாளர் சாம்சன் வெஸ்லி, NCC பயிற்சியாளர் சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி ஆகிய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் எடுத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக தலைமறைவாக இருந்த சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகிய இருவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் சிவராமன் நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.